3 ஸ்பைடர்மேன்ஸ், 3 வித்தியாசமான உலகம், 3 வித்தியாசமான ஸ்டோரி. ஸோ அவங்கவங்க லைஃப்ல நெறைய விதமான கஷ்டத்த அவங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ், வில்லன்ஸ். இதுல இந்த 3 ஸ்பைடர்மேன்ல நம்ம டோபி மேகர், ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட், டாம் ஹாலண்ட் இவங்க 3 ஸ்பைடர்மேன்ல யார் லைஃப் ரொம்ப ரொம்ப ட்ராஜிக், அதாவது அவங்க லைஃப் வந்து எந்த மோசமான லைஃப். நிச்சயமா நெறைய பேருக்கு அவங்கவங்க லைஃப்ல அவங்கவங்க ஸ்பைடர்மேன் யூனிவர்ஸ்ல அவங்க நெறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. பட் அத கம்பேரிசன்ல யார் லைஃப் ரொம்ப ட்ராஜிக். ஸோ பார்க்க போறோம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம டோபி மேகுயர். ஆக்சுவலி அவரு ஸ்பைடர்மேனா மாறதுக்கு முன்னாடி பீட்டர் பார்க்கர் இருக்கும் போதே அவருக்கு பயங்கரமான புல்லிஸ் நடக்கும். நீ பார்த்துருப்பீங்க. உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹாரி அவரை காப்பாற்றுவாரு. பட் அவருக்கு நிறைய புல்லிஸ் அண்ட் நிறைய நடக்கும். இது நார்மல் டு ஸ்பைடர்மேன் தான். ஸோ பீட்டர் பார்க்கருக்கு டாமி சரி எல்லாமே நடக்கிற விஷயம் தான் அந்த புல்லிஸ். அதுக்கப்புறம் பவர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அவரு ஒரு என்ன சொல்றது, அவரோட பவர்ஸை வந்து அவரோட பர்சனல் ஒப்பீனியன் யூஸ் பண்ணுவாரு. ஸோ அவரோட விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாரு. பயங்கரமா சம்பாதிப்பாரு. ஒரு பொண்ணு ஒரு குட்டி தப்புனால அவரோட அங்கிள் பென் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ பீட்டர் பார்க்கரா ஸ்பைடர்மேன் ஆகிறதுக்கு முன்னாடி பீட்டர் பார்க்கர் இருக்கும்போது அவருக்கு அங்கிள் பென் அண்ட் ஆன்மி இது 2 பேரோட சப்போர்ட்டுமே இருக்கும். பட் அவர் போஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் அவர் பண்ண குட்டி தப்பு, அவர் அன்னைக்கு அந்த கிரிமினலை தப்பிக்க விடாமல் இருந்தா இந்த அங்கிள் இருந்திருப்பாரு. பட் அது ஒரு குட்டி அந்த விஷயங்கள் நம்ம பீட்டர் பார்க்கர் லைஃபை மொத்தமா மாத்துது. டோபி மேகர் அன்னைக்கு புரிகிறாரு, வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அன்னைக்கு தான் அவருக்கு அதை புரியவே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் டாஸ் பண்ண மாறுறாரு. பட் எப்பவுமே அவர் மாறினதுக்கு அப்புறம் அவர் லக்ஸுரியஸாக இருக்க கிடையாது, மொத்தமே கிடையாது. மற்ற சூப்பர்ஸ் மாதிரி அவருக்கு டாஸ் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அவர் ஸ்பைடர்மேனா மாறினாலுமே அவர் டெய்லி பிக் வெல் டெலிவரின்னு அவர் எல்லா விதமான ஒர்க்குமே பண்ணி ஸ்பைடர்மேனா இருந்தாலுமே அவர் தான் ஒர்க்குக்கு தன்னோட பேக்ஸ்க்கு அண்ட் ஆன்மேக்கு வந்து பார்த்ததுக்காண்டி எல்லா ஒர்க்குமே அவர் நிச்சயமா பண்ணவும் அவர் செஞ்சிருக்காரு. ஸோ நிச்சயமா ஒர்க் கான்ஷியஸ், ஒர்க் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம டோபி மேகர் ஸ்பைடர்மேனுக்கு அதிகமாக காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் லவ் லைஃப், மேரி ஜேன் பீட்டர் பார்க்கர்ல லவ் பண்ணதை விட ஸ்பைடர்மேனை அவங்க லவ் பண்ணதான் அதிகம். ஸோ பார்த்துருப்பீங்க. அண்ட் மேரி ஜேனுக்கும் பீட்டர் பார்க்கருக்கும் எக்கச்சக்கம் லவ் பிரேக்கப்ஸ், என்னென்ன லவ் பிரேக்கப்ஸ் அண்ட் எக்கச்சக்கமான கஷ்டங்கள். ஸோ அதுக்கப்புறம் வெனம் வந்ததுக்கப்புறம் புள்ளி மேகுயர் அதுக்கப்புறம் அவர் பண்ண விஷயங்கள் நிறைய காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அவரோட வாழ்க்கையில ஒரு ப்ராஜெக்ட் தான் அப் அண்ட் டவுன் நிறைய அவருக்கு காமிக்கப்பட்டிருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப், அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹாரி, அவரோட அப்பா ஒரு மிகப்பெரிய வில்லனா இருக்கு. அவங்க அப்பாவை வந்து அவர் கொல்ல மாட்டாரு. பட் அதனால வந்து ப்ராப்ளி அவர் இறந்திருப்பாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்லயும் அவருக்கு பயங்கரமான விளக்கம் நடந்திருக்கும். ஸோ தன்னோட ஃப்ரெண்டே தனக்கு எதிரியா மாறுறதும் அண்ட் அவங்க கூட ஃபைட் பண்ணி அவனே தனித்தானே சாக்ரிஃபைஸ் பண்றதும் ஒரு மிகப்பெரிய வழி தான் கைஸ். ஸோ தன்னோட ஃப்ரெண்டு இறக்குறத அவரு கண்டுபிடி பார்த்துருப்பாரு. ஸோ அவர் கில்ட் நிறைய இருக்கும். தான் ஃப்ரெண்டு தான் இறந்து போயிட்டான் கில்ட். அண்ட் நான் அங்கிள் பென் நான் தான் கொன்னேன் அவனால காரணம். ஸோ அதோட கில்ட் அண்ட் அவரோட லவ் லைஃப் அதுவுமே ஒரு பயங்கரமான கில்ட் தான் அவருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு பவர்ஸும் போயிருக்கும் அண்ட் அது வீடியோ இறந்துருப்பாரு. 2 கண்ணு முடியாமல் கஷ்டப்பட்டுருப்பாரு. பைபிளில் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. ஸோ 2 முதற்கொண்டு ஸோ இந்த ஸ்பைடர்மேனுக்கு வராத ஒரு ப்ராப்ளம் 2 முதற்கொண்டு அவர் பயங்கர கஷ்டப்பட்டிருப்பாரு. ஸோ வீட்டையும் இழந்து பவர்ஸையும் இழந்து ஸ்டில் ஹீ சூஸ் டு பி ஸ்பைடர்மேன் தான். அவர் என்ன நடந்தாலுமே அவர் ஸ்பைடர்மேன் இருக்கிறது அவர் இன்னைக்கு விட்டதே கிடையாது. அவர் ஆல்வேஸ் சூஸ் டு பி ஸ்பைடர்மேன். ஆண்ட்ரூ கேர்ஃபீல்ட். ஸோ சின்ன வயசுல இருக்கும் போது அப்பா அம்மா ரிச்சர்ட் பார்க்கர் அண்ட் மேரி பார்க்கர் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, அவங்களோட அட்ரஸே தெரியாம போயிடுறாங்க. ஸோ அவருக்கு ஒரு குழப்பத்திலேயே அவரோட சின்ன வயசுல அவர் ஒரு குழப்பத்திலேயே வாழ்றாரு. அதுக்கப்புறம் தான் அங்கிள் பென் அண்ட் மே இவங்களோட அரவணைப்புல நம்ம பீட்டர் பார்க்கர் வளர்றாரு. ஸோ அவருக்கு பவர் கிடைச்ச உடனே அவர் ஸ்மார்ட்டா யூஸ் பண்றாரு. மற்றவங்க அவர் ஸ்ட்ரகிள் பண்ண கிடையாது. ஒரு ஸ்மார்ட்டை யூஸ் பண்ணி அவருக்குன்னு ஒரு வெப் ஷூட்டர்ஸ் அண்ட் சூட்னு அவர் உருவாக்குறாரு. ஸோ மற்ற சமயம் இல்லாத விஷயம் இருக்கும். இவர் பெருசாக போக கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. அவர் ஈஸியாக அதை வந்து ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. பட் அப்பவுமே சேம் ப்ராப்ளம். அன்ஸ்கில்மேனோட இறப்பு அவரோட வாழ்க்கையை மாற்றுது. ஆண்ட்ரூவோட பயங்கரமான பழிவாங்கிலிருந்து அவரோட வாழ்க்கையை அப்படியே அவர் பொறுப்பாக மாற்றுது. ஸோ வெஞ்சர்ஸ் டு ரெஸ்பான்சிபிலிட்டி மாற நம்ம ஆண்ட்ரூ. அதுக்கப்புறம் இவரோட அப்பா கேப்டன் ஸ்டேசி ஆர்மி ஸ்பைடர்மேன் 1ல வந்து இறந்து போயிருப்பாரு. லிசோட ஃபைட் அப்போ அவர் இறந்து போயிருப்பாரு. அப்போ அவர் சொல்லுவாரு, நீ வந்து ப்ளீஸ் குவனோட தூரமாறு, அது குவனுக்கு தான் மிகப்பெரிய வந்து பாதுகாப்பு, நீ குவன்கிட்ட இருக்கிற வரைக்கும் குவனுக்கு பயங்கரமான ஆபத்துன்னு சொல்லி அவர் இறந்தே போயிருப்பாரு. பட் விதி யாரை விட்டுச்சு. ஸோ குவனையுமே நம்ம பீட்டர் பார்க்கற அவரோட லைஃப் அங்கிள் பென் அண்ட் ஆண்ட் மேக்கு அப்புறம் அவர் அதிகமாக நேசிச்ச ஒரு பொண்ணா நிச்சயமா குவன் மட்டும்தான். அவர் இந்த பொண்ணை அவர் எதுவும் பார்த்துருக்க மாட்டாரு. அவர் லைஃப்ல ஒரே ஒரு பொண்ணா நிச்சயமா குவன் ஸ்டேசி. அவங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருந்து பயங்கரமான எமோஷன் சப்போர்ட்ல அந்த எமோஷன் சப்போர்ட்டா சரி எல்லாத்துலயுமே சப்போர்ட்டா இருந்து அண்ட் பீட்டர் பார்க்கர் லவ் பண்ணவங்க இஸ் ஒன்லி கேரக்டர் ஹூ லவ் பீட்டர் பார்க்கர். அதை பார்த்துருப்பீங்க. ஸோ குவன் ஸ்டேசி பீட்டர் பார்க்கர் லவ் பண்ணியிருப்பாங்க, ஸ்பைடர்மேனா கிடையாது. பட் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இருந்துமே ஆண்டர்சன் இருந்துமே தன்னால காப்பாற்ற முடியலையே, தான் கையாலே இருந்த மாதிரி அவங்களோட கண் முன்னாடி ஆண்டோட கண் முன்னாடி குவன் ஸ்டேசி அந்த போறாங்க. ஸோ எஸ் ஆல் பவர், அவர் எல்லா பவருமே இருக்கு நம்ம குவனை காப்பாற்ற.
பட் அது அவரால் முடியலை. ஸோ கண்ணு முன்னாடியே கழுத்து உடஞ்சி, அது அவரோட வெப் மூலியமாக கழுத்து உடஞ்சி, அது காரணம் அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் அவர் காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ ஆண்ட்ரியூ மனதளவுலையும் பயங்கர உடஞ்சி போறாரு. அதுக்கப்புறம் நீ பார்த்துருப்பீங்க ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம்ல காமிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட்ரியூ எங்கேயுமே அவரோட பஞ்சஸை புல்லே பண்ணலையா. ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் அவரோட பஞ்சஸை புல் ஆஃப் பண்ணாட்டி அது ஒரு தலையை உடச்சி எறிய முடியும், அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு பவர்ஸ். ஸோ அதை வந்து அவரை புல் ஆஃப் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ பார்த்துருப்பீங்க அந்த அளவுக்கு அவர் லைஃப்ல ஒரு பயங்கரமாக வைலண்டா மாறி கோயின் இருந்ததுக்கப்புறம் அந்த ட்ராஜிக், இந்த மிகப்பெரிய ஒரு பிரேக் டவுன் அவர் பயங்கரமான ஹீரோவை மாத்திர வைலண்டா மாற்றி ஃப்ரெண்ட்லி டைம்ல இருந்து ஒரு பயங்கர வைலண்டா மாறி எக்கச்சக்க பேரை எல்லா வில்லன்ஸுமே சதமாரி அவர் அடிச்சிருக்காரு. அதையுமே அவர் விஷயம் பண்ணியிருப்பாரு. அவரோட லைஃப்ல ஹாப்பின்னு ஒரு விஷயம் இல்லாமே போகுது. ஸோ அவரோட லைஃபே ஒரு இருண்டு போன மாதிரி ஆகுது. ஸோ ஆண்ட்ரியூ அவருமே ரொம்பவும் அனுப்பிச்சிருக்காரு. டாம் ஹாலண்ட் அவர் லைஃபை நார்மலா லீட் பண்றாரு, நார்மல் ஹியூமனா இருக்காரு, பார்த்துருப்பீங்க. ஸோ நார்மலா அவர் வந்து அவரோட ஒரு அப்புறம் லவ் பண்ணுவார், கிடைக்காம போயிடும். அதுக்கப்புறம் அவர் லவ் பண்ண கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவரோட ஃபேவரட் சூப்பர் ஹீரோ ஐமன் அவரோட ஃபைட் பண்ணியிருப்பாரு. அண்ட் இவராருக்குமே டோபி மேகுயர் ஆண்ட்ரியூ கிடைக்காத ஒரு குடுப்பனை நம்ம டாமில் கிடைச்சிருக்கோம். ஸோ ஃபைட் வித் அவெஞ்சர்ஸ், ஸோ அவங்களோட ஃபைட் பண்ணியிருப்பாரு. ஸோ யாரும் கிடைக்காத ஒரு குடுப்பனை தான் கன்ஃபார்ம் சொல்லி ஆகணும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்லையுமே அவர் பெருசாலாம் எதுவுமே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸும் அவருக்கு பயங்கரமான சப்போர்ட்டிவ் தான். ஸோ பார்த்துருப்பீங்க. அண்ட் இது எல்லாமே எங்கே மாறுதுன்னா அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார்ல தான். ஸோ நம்ம டிரான்ஸ்போர்ட் ஸ்னாப்னால எல்லாரும் மறைஞ்சு போறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பீட்டர் பார்க்கர் தன்னோட 5 வருஷ லைஃப் அண்ட் 5 இயர்ஸ் லைஃப் அவர் இழக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து நடந்த மிகப்பெரிய ஃபைட்ல தான் மென்டராக நினைச்ச, தான் ஃபேவரட் சூப்பர் ஹீரோ தன்னோட மென்டராக நினைச்ச அயன்மேன் இறந்து போறாரு. ஸோ இதுக்கப்புறம் அவர் பயங்கரமான அந்த ட்ராமாக்குள்ளேயே போக ஆரம்பிக்கிறாரு. அவரோட வாழ்க்கை இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கம்ஃபர்ட் தேடி போகும்போது தான் நம்ம மிஸ்டீரியோ பார்க்குறாரு. ஸோ தான் கம்ஃபர்ட் அப்படின்னு நினைக்கும் போது மிஸ்டீரியோ தன்னோட ஐடென்டிட்டியை, பீட்டர் பார்க்கர் ஐடென்டிட்டியை அவர் வந்து ரிவீல் பண்றாரு. ஸோ பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் அவர் உலகம் ஃபுல்லாக அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவரோட எல்லா வாழ்க்கையும் அப்படி உள்டாவாக மாறுது. எம்என்டிலேருந்து அவர் தூக்கப்படுறாரு. அண்ட் அவரோட ஐடென்டிட்டி ரிவீல் ஆகிறனால ஊர் மக்கள் பீப்புள்ஸ் ஃபுல்லாமே அவரை ஹேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எந்த ஸ்பைடர்மேனுக்கும் நடக்காத ஒரு விஷயம். டோபி மேகுயர் அண்ட் ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் யார் இந்த யூனிவர்ஸ்லயுமே மக்கள் வந்து ஸ்பைடர்மேன் வெறுக்க மாட்டாங்க. நம்ம டாம் ஹாலண்டுக்கு மட்டும்தான் மக்களே அவர் யாரை காப்பாற்ற நினைச்சாரோ, யாருக்காண்டி உயிரை கொடுத்தாரோ, யாருக்காண்டி 5 வருஷம் மறைஞ்சு போனாரோ அவங்க வந்து பீட்டர் பார்க்கர் பயங்கரமா வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவரோட பீப்புள்ஸுமே அவருக்கு பயங்கரமான ஹேட் உருவாகுது. அதுக்கப்புறம் தான் டாக்டர் சினிமா ஹெல்ப் மூலியமா அவரோட தன்னோட லைஃபை மாற்ற பார்க்குறாரு. ஸோ எல்லாரையும் மறக்கணும் அப்படின்னு ஸ்பெல்ல போட அது ரிப்பீட் ஆகி ஸோ எல்லா வில்லன்ஸுமே பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் தெரியுமோ அவங்க எல்லாருமே இந்த யூனிவர்ஸுக்கு வந்து ஒரு பயங்கரமான கலவத்தை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து காரணம் மாறாரு. சினிமா அவருக்கு ஒரு கில்ட்டா மாறுது. ஸோ அப்போ நம்ம பீட்டர் பார்க்கர் நம்ம டாம் ஸ்பைடர்மேன் அப்போ ஒரு இதுமே விட்டு கொடுக்காம அந்த எல்லா வில்லன்ஸுக்குமே ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும், இன்னொரு வாய்ப்பு கொடுத்து அவங்கள எல்லாம் மாற்றி திருத்தி அனுப்பணும்னு ஒரு நல்ல மனசோட அவர் முடிவு எடுக்கிறாரு. பட் அதுவே அவருக்கு பயங்கரமாக ரிப்பீட்டி கொடுக்குது. ஸோ நம்ம கிரீன் காப்ளின் அவர் தன் கண்ணு முன்னாடியே பீட்டர் கண்ணு முன்னாடியே ஆண்ட் மேவை கொலை பண்றாரு. ஸோ அவர் எடுத்த ஒரு குட்டி முடிவு, ஒரு நார்மலான முடிவு, அது ஒரு பயங்கரமான ரெப்ளி எஃபெக்ட் உருவாக்குது. ஸோ ஆண்ட்மே அங்கே இறந்து போறாங்க. ஸோ அப்போ தான் ஆண்ட்மே மூலியமா பீட்டர் பார்க்க இன்ன வரைக்குமே சின்ன பையன் நம்ம டாம் ஹாலண்ட் அதுக்கப்புறம் தான் ஒரு அடல்ட்டா ஒரு மேனா மாறுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ஸ்பைடர்மேனே மாறுறாரு. பட் அப்போ அவர் கோவம் அவரை விட்டு போகவே இல்லை. ஸோ கிரீன் காப்ளினை கொல்லணும் அப்படின்னு அவர் பயங்கரமான முடிவிலே நிச்சயமா இருக்காரு. ஸோ பயங்கரமாக பார்த்துருப்பீங்க அவர் ஒரு பயங்கரமா ரேஞ்சில் இருப்பாரு. ஆனா அப்படி இருந்துமே ஸோ ஆண்ட்மே இறந்ததுக்கு அப்புறம் அவர் ஆதரப்படுத்த 2 ஸ்பைடர்மேன் அவங்க லைஃப்ல அவங்களோட வாழ்க்கையில் இறந்த 2 ஸ்பைடர்மேனோட ஆறுதல் இல்லாமல் டாமோட இருந்துச்சு. இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். பிகாஸ் யாருமே கிடையவே. ஸோ 2 ஸ்பைடர்மேனோட ஆறுதல் நம்ம டாம் ஸ்பைடர்மேனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஸோ அவர் செஞ்ச தப்ப அவரை சரி கட்டுறாரு. ஸோ எல்லாருமே அவரை வீட்டுக்கு அனுப்புறாரு. அண்ட் ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கறா பண்ணு மல்டிவர்சியன் சும்மா இல்லை கைஸ், மல்டிவர்சியை மார்க்க அவர் முடிவு பண்றாரு. ஸோ இந்த இத்தனை வருஷமா தன்னோட உணர்ந்த விஷயம் அந்த எக்கச்சக்கோட பேருக்கு பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் மறந்து போயிடும். ஸோ பீட்டர் பார்க்கர் ஐடென்டிட்டி சுத்தமாக எல்லாருக்கும் மறந்து போயிடும். ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம் தான். பிகாஸ் நம்ம பீட்டர் பார்க்கர் அவர் லைஃபை திரும்பியும் அவர் 0 ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்க்ராட்ச் ஸ்டார்ட் பண்ண அவர் லைஃப் யோசிச்சு பாருங்க. ஹி கோஸ் டு 0. அதான் உண்மை. அவர் லைஃப் திரும்பி அவர் 0க்கு ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ அப்படி இருந்துமே தன்னால அவங்க நேசிக்கிறவங்கள நம்ம மேரி ஜேனா இருக்கட்டும், ஸோ அவங்கள நேசிக்கிறவங்கள யாருமே இருக்கக்கூடாது. ஸோ அவங்க தன்னால யாருக்குமே எந்த விதமான ஆபத்து ஏற்பட்டுறக்கூடாதுன்னு அவங்க எல்லாருடைய இதையுமே அவர் விஷயமே கட் பண்ணி அவர் தன்னை எல்லாருமே மறக்க வைக்கிறாரு. ஸோ எல்லா அவருடைய இத்தனை வருஷமா கிரிட்டிக் ஆபிச்ச எல்லா விஷயமே அவர் விட்டு போகுது. He is completely gone from everyone's mind. எல்லாரோட மைண்ட்ல அவர் மறைஞ்சு போறாரு. சில வந்து ஒவ்வொரு ஸ்பைடர்மேன் எக்கச்சக்கமான ஸ்பைடர்மேன்ஸ் இருக்காங்க. பட் இந்த 3 ஸ்பைடர்மேனுக்குமே அவங்களோட ரியாலிட்டி பயங்கர கஷ்டமா தான் இருக்கும். நம்ம டோபி மேகுயர் அவரோட பயங்கரமான கஷ்டத்தை அனுப்பிச்சிருக்காரு. ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஒரு பயங்கர டிராமா. டாம் ஹாலண்ட் alone.
அவர் தனிமையில வாழ்றாரு. ஸோ இது பார்த்துருப்பீங்க. இத்தனை வருஷமா அவர் எக்கச்சக்கமான பேர் கூட இருந்திருப்பாரு. ஃபேவரட் சூப்பர் ஹீரோ அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருப்பாரு. அவருக்கு பெருசா கஷ்டம் கிடையாது. பட் இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டு அவர் திரும்பியும் தனிமையா மாறுறாரு. ஸோ இதுல யார் ட்ராஜிக் ஸ்டோரி அப்படி கேட்டீங்கன்னா, இது யார் ரொம்ப கஷ்டப்பட்ட கேட்டீங்கன்னா, கன்ஃபார்ம் என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரூ தான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்ட்ரூக்கு ஹாப்பியே கிடையாது. எவ்ரிஒன் ஹாப்பி லைஃப். அவர் டைல்ஸ் எண்ணில் இப்போ என்ன நடந்திருக்கும்னா, அவரோட ஒய்ஃபான பிஜன் ஒய்ஃப் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒன்றா இருப்பாங்க. பட் நம்ம டாமின் கூட அவர் லைஃப்பை வந்து திரும்பியும் அவர் புதுசாக ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவரோட லவ்ஸ் யாரும் இறக்கல. அதாவது மேஜனாக இருக்கட்டும், யாருமே நெட்டாக இருக்கட்டும், யாருமே இறக்கல. ஸ்டில் ஹீஸ் அலைவ் தான். அவங்களா உயிரோட இருக்காங்க. அவரோட ஆண்ட்மே இறந்து போயிட்டாங்க, ஆல்பர்ட் இறந்து போயிட்டாரு. பட் ஹியஸ் நியூ லைஃப். பட் நம்ம ஆண்ட்ரி வச்சு பாருங்களேன், அவர் லைஃப்ல எல்லாமே போச்சு. நான் உலகம் நினைச்சேன், குவென் போயிட்டா. ஸோ அப்பா அம்மா கிடையாது, அப்பா அம்மா இருந்தவே கிடையாது. நம்ம அங்கிள் பண்ண ஆண்மே யாருமே கிடையாது. ஸோ அவர் தன்னோட வாழ்க்கையை திரும்பியும் எதுவுமே கிடையாது. அவர் லைஃப்பை திருப்பி ஆரம்பிக்க கூட யாருமே கிடையாது. ஒரு நம்பிக்கை கிடையாது. ஹோப்பை இழந்துட்டாரு அவரு. சில ஆண்டு ஜஸ்ட் பி ஸ்பைடர்மேன், அதுவும் மிகப்பெரிய விஷயம் தான். அவரு ஸ்பைடர்மேனா இருக்காரு. அவனை பீட்டர் ஐடென்டி அவர் மாந்துட்டாரு. இப்போ பார்த்துருப்பீங்க, அவரு வந்ததுக்கு அப்புறம் பீட்டர் பார்க்க இருக்குது இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் பீட்டர் லைஃப் ஏற்றிட்டாரு. நம்ம தாமரை என்ன பண்ணாரோ அதே மாதிரி தான் நம்ம ஆண்ட்ரியூ சரி, அவர் பீட்டர் பார்க்க லைஃபே அவர் மொத்தமாக அழிச்சிட்டு மொத்தமாக ஸ்பைடர்மேனா இருக்காரு. ஸோ ஆண்ட்ரியூ அவருக்கு லைஃப்ல ஹோப், நம்பிக்கை, அவரோட வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் நடக்குமா தெரியல, எனக்கு தெரியல. ப்ராப்ளி அமேஸ்மெண்ட் தான் தெரியும் நினைக்கிறேன். பட் இஸ் நாட் ஹாவ் ஹாப்பி. அதான் வந்து ஒரு ஹார்ஷ் ட்ரூத் நான் சொல்லி தருவேன். அவர் லைஃப்ல ஹாப்பியாக போயிடுச்சுங்க. கொன்ன ஹாப்பி அதே போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் யார் அவர் வர வந்து என்ன பண்ண போறா? ஸோ இன்னும் என்ன பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ட்ராஜிக்னா ஆண்ட்ரியூ தான். பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம டாமரும் சரி, அவர் லைஃப்மே திரும்பியும் அவரோட எல்லா வழிக்குமே அவருக்கு ஒரு வடு மாதிரி அவர் உருவாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அவர் திரும்பியும் லைஃப் ஸ்டார்ட் பண்றாரு. அது மிக விஷயம் தான். எல்லாருமே இவங்களாச்சும் இறந்து போயிட்டாங்க. பட் எல்லாருமே கூட பல எல்லாருமே தன்னை ஒரு புதுசாக பார்க்கும் போது கன்ஃபார்ம் எல்லாருமே கஸ்டமர்ஸ் இருக்கும். கன்ஃபார்ம் நம்ம டாமர் எடுக்கிறதையுமே கஸ்டமருக்கு நினைக்கிறேன். பட் இது யாரு வந்து மோஸ்ட் ட்ராஜிக்னா கன்ஃபார்ம் தான் வந்து ஆண்ட்ரியூ தான். பட் இதில் யாரு பெஸ்ட் ஸ்பைடர்மேன் நம்ம கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் டோபி மேகர் தான். டாமரண்டும் ஆண்ட்ரிக்கும் அவங்களோட பவர்ஸ், அவங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ட்ராஜி நடக்கும் போது அவங்க கோவப்பட்டிருப்பாங்க. நம்ம ஆண்ட்ரி இறந்ததுக்கப்புறம் தன்னோட பொலிஸ் ஃபுல் ஆஃப் பண்ணாமல் எல்லாருமே சரமுறை அடிச்சிருப்பாரு. டாமரண்ட் அவரும் வந்து ஆண்ட்மே இறந்ததுக்கப்புறம் காப்ல கொலை பண்ண போயிருப்பாரு. அவரோட கோவத்தை அவர் கண்ணை மறைச்சிருக்கும். யோசிச்சு பாருங்களேன், டோபி மேகுவர் ஸ்டில் அவரோட ஃபர்ஸ்ட் இறந்ததுக்கப்புறம் அவரோட கொன்னவனா அவர் பிள்ளை வந்து போவாரு. பட் கொண்டிருக்க மாட்டாரு. அவருக்கும் வந்திருக்கும். பட் அவர் புரிஞ்சிருப்பாரு. பட் கடைசியில் தான் பவர்ஸ் போனதுக்கு அப்புறமா டோபி மேகருக்கு பவர்ஸ் போயிடும். ஒரு கடத்துல வெப்லாக் உருவாக ஆரம்பிச்சிடும். அப்பவும் கூட ஸ்பைடர்மேன் ஐடென்டிட்டி அவர் தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறமும் கூட ஒரு வீட்டில் வந்து தீப்பிடிச்சி எரியும். இஸ் அ நார்மல் கிட். ஓகே, அப்போ வெறும் அவர் டோபி மேகர் மட்டும்தான். அப்பவும் அவர் ஸ்டில் வாண்ட் டு ஹெல்ப் பீப்புள். ஸோ அதான் ஸ்பைடர்மேன். நம்ம ஸ்டாண்டியோட ரைட்டிங்காக தான் எல்லாரும் ஸ்பைடர்மேன் தான். பவர்ஸ் இருக்கோ இல்லையோ எல்லாமே ஸ்பைடர்மேன் தான். ஹெல்ப் பண்ண நினைச்சாலே ஸ்பைடர்மேன் தான். ஸோ அதை காமிக்கிற வகையில் அந்த தீப்பிடிச்சி எறியும் போது, மொத்தப்படி தீப்பிடிச்சி எறியும் போது அவர் பவர்ஸ் இருக்காது. அதனால உள்ள போய் காப்பாற்றிருப்பாரு நம்ம டோபி மேகுவர். ஏன்னா அவர் பவர்ஸ் இல்லாட்டியுமே ஸ்பைடர்மேன் பவர் வந்து உங்களுக்கு வந்து பவரால் வரது கிடையாது. உங்களோட தாட் தான். நீங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைச்சாலும் நீங்க ஸ்பைடர்மேன் தான் கைஸ். அதான் வந்து எல்லாருமே எவ்ரிஒன் வாண்ட்ஸ் டு பி ஸ்பைடர்மேன். நம்ம ஸ்பைடர்மேன் தான். நீங்க ஒவ்வொரு மக்களுக்குமே நீங்க ஒரு சின்ன ஒரு பார்ட்டியை வந்து ரோட் காஸ்ட் பண்ணி விடுறது அல்லது ஒரு பூனையை காப்பாற்றுறது எல்லாமே உங்களோட தாட்ஸ் தான். நீங்க ஸ்பைடர்மேன் முக்கியமான விஷயம். ஸ்டாண்டியோட முக்கியமாக தான். உங்களால் உங்களை வந்து சூப்பர்மேனுக்கோ பேட்மேனுக்கோ கம்பேர் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் வந்து ஸ்பைடர் கம்பேர் பண்ணலாம். இதோட வாழ்க்கை நிச்சயமாக லவ் லைஃப், ஃப்ரெண்ட்ஷிப் லைஃப் அண்ட் ஃபேமிலி லைஃப் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே அந்த லைஃப்பை நீங்கள் கன்ஃபார்ம் ஸ்பைடர்மேனுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஸ்பைடர்மேன் லைஃப், ரைட்? ஸோ சொல்லி பாருங்க, யார் ஸ்பைடர்மேன்? கன்ஃபார்ம் என்ன பொறுத்த வரைக்கும் தான் கைஸ். ஸோ நீங்கள் சொல்லுங்கப்பா, என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒப்பீனியன் இருக்கும்ல, மறக்கல கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் சொல்லுங்க, யார் லைஃப் வந்து மோஸ்ட் ட்ராஜிக் உங்களை பொறுத்த வரைக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னேன். ஸோ அதை உங்களை வந்து ப்ராப்ளி கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களோட பாயிண்ட் என்ன மறக்கல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் பாய்.